மனச கட்டுப்படுத்தினவன் தான் உலகத்தையும் ஆளுவான். இந்த ஒரு வரி, ஒரு கோட் இல்ல, ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி. நீங்க இப்போ தோல்வி அடைகிறீங்கன்னா அதுக்கு காரணம் உலகம் இல்ல, உங்க மனசுதான். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில நம்ம தடுக்கிறது யாரு? வெளியில இருக்கிறவங்க இல்ல, நம்ம உள்ளே இருக்கிற ஒரு சின்ன குரல். இப்போ வேண்டாம், பின்னாடி பண்ணலாம். இந்த குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ஆனா அது உங்களை அழிக்கும். அதுதான் உங்க மனசு. மனசு நேரடியா உங்களை தோற்க வைக்காது. அது ஒரு கேம் ஆடுது. சின்ன சின்ன டவுட் வைக்கும், சின்ன சின்ன ஃபியர் வைக்கும், சின்ன சின்ன லேசினஸ் கொடுக்கும். இந்த 3 சேர்ந்தா உங்க லைஃப் முடிஞ்சது. நான் முடியுமா? நான் சரியா? இந்த கேள்விகள் தான் உங்க எனிமி. ஒரு மனிதன் தன் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா அவனை யாராலும் நிறுத்த முடியாது. காலை எழுந்தவுடனே மனசு சொல்றது இன்னும் தூங்கு. ஆனா வெற்றி அடைகிறவன் என்ன செய்வான்? இல்ல, நான் எழுந்துடுவேன். அதுதான் டிஃபரன்ஸ். உண்மையை கேட்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க இப்போ இருக்கிற நிலை நீங்க எடுத்த முடிவுகளின் ரிசல்ட் தான். நீங்க ப்ளேம் பண்ற எல்லாம் உண்மையில ப்ளேம் இல்ல, நீங்க தான் காரணம். இந்த உண்மை கஷ்டமா இருக்கும், ஆனா இதை அக்செப்ட் பண்ணினாதான் உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். மாற்றம் எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? ஒரு முடிவு. இனிமேல் ஏன் மனசு என்ன கண்ட்ரோல் பண்ணாது, நான் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவேன். இந்த ஒரு டிசிஷன் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றும். மனசு ஒரு நல்ல சர்வெண்ட், ஆனா அது ஒரு மோசமான மாஸ்டர். நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உலகம் உங்க கையில் இருக்கும். அதையே கண்ட்ரோல் பண்ணலன்னா உங்க வாழ்க்கையே அது கண்ட்ரோல் பண்ணும். மனசை கட்டுப்படுத்தினவன் தான் உலகத்தையும் ஆளுவான். இந்த ஒரு வரி வாழ்க்கையை முழுக்க மாற்றும் சக்தி கொண்டது. நீங்க இத ஒரு கோட்டுன்னு மட்டும் கேட்காதீங்க, இத கவனமா கேளுங்க, உணர்ந்து பாருங்க. நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் சில பேர் வாழ்க்கையில வெற்றி அடையறாங்க, மற்ற சில பேரு அதே முயற்சி பண்ணியும் தோல்வி அடையறாங்க? வித்தியாசம் டேலண்ட் இல்ல, வித்தியாசம் லக் இல்ல, வித்தியாசம் ஆப்பர்ச்சுனிட்டி கூட இல்ல, வித்தியாசம் மனசு. ஒருத்தன் தான் மனசை கட்டுப்படுத்துறான், மற்றொருத்தன் தான் மனசுக்கு அடிமையாகிறான். இதுதான் லைஃப் டிஃபரன்ஸ். காலை எழுந்த உடனே உங்க மனசு உங்களுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். அந்த ஒரு வார்த்தை சின்னதா தோணும், ஆனா அது உங்க ஃபியூச்சரை மாற்றும். நீங்க அதை கேட்டு தூங்கிட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி தோத்துட்டீங்க. ஆனா நீங்க எழுந்துட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க. இதுதான் மனசு வெர்சஸ் நீங்க. மனசு எப்பவும் ஈஸி வழியத்தான் காட்டும். அது உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும், ஆனா growth-ஐ கெடுக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு பயமா இருக்கும்போது உங்க மனசு என்ன சொல்றது? வேணாம், இது ரிஸ்க். ஆனா அதே நேரம் உங்க கனவு என்ன சொல்றது? இதுதான் உன் சான்ஸ். இந்த 2 குரல்களில் நீங்க எதை கேக்குறீங்கன்னு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். பல பேரு தோல்வி அடையறாங்க, அவங்க முயற்சி பண்ணலன்னு இல்ல, அவங்க மனசு ஸ்ட்ராங் இல்ல. சின்ன ஒரு டவுட், சின்ன ஒரு ஃபியர், சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன், இதுவே போதும் ஒரு மனிதனை முழுக்க நிறுத்த. நீங்க எப்பவாது நோட்டீஸ் பண்ணீங்களா? நீங்க ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது முதல் 5 நிமிஷம் உங்க மனசு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். பின்னாடி பண்ணலாம், சற்று ஓய்வெடுத்துக்கலாம். ஆனா நீங்க அந்த 5 நிமிஷம் தாங்கிட்டீங்கன்னா அடுத்த 1 மணி நேரம் நீங்க அன்ஸ்டாப்பபிள். இதுதான் சீக்ரெட். மனசை ஜெயிக்கணும்னா அதை ஃபைட் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க இப்போ இருக்கிற நிலை யாரோ காரணம் இல்லை, நீங்க எடுத்த முடிவுகள் தான் காரணம். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கேட்க, ஆனா இதுதான் உண்மை. நீங்க எத்தனை தடவை உங்க மனசு சொன்னதை கேட்டு உங்க ட்ரீமை போஸ்ட்போன் பண்ணீங்க? நாளைக்கு பண்ணலாம். இந்த நாளை ஒரு நாள் கூட வராது, அது ஒவ்வொரு நாளும் டுமாரோவா தான் இருக்கும். நீங்க சேஞ்ச் ஆகணும்னா ஒரு நாள் பெரிய விஷயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சின்ன டிசிஷன் போதும்.
இனிமேல் நான் என் மனசுக்கு அடிமை இல்ல. இந்த ஒரு டிசிஷன் உங்க லைஃபை முழுக்க மாற்றும். ஒரு மனிதன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தினா அவன் அமைதியோட ஜெயிப்பான். ஒரு மனிதன் தான் ஆசையை கட்டுப்படுத்தினா அவன் வாழ்க்கையை உருவாக்குவான். ஒரு மனிதன் தன் பயத்தை கட்டுப்படுத்தினா அவன் இம்பாசிபிள கூட பாசிபிள் ஆக்குவான். இதுதான் ரியல் பவர். பணம் இல்ல, பதவி இல்ல, செல்ஃப் கண்ட்ரோல் தான் அல்டிமேட் பவர். நீங்க உலகத்தையே ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க மனசை ஜெயிங்க. அதுதான் ஹார்டஸ்ட் பேட்டில், ஆனா அதுதான் பிக்கெஸ்ட் விக்டரி. நினைவில் வைங்க, மனசு ஒரு நல்ல சர்வெண்ட், ஆனா அது ஒரு மோசமான மாஸ்டர். நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உலகம் உங்க கையில் இருக்கும். அதையே கண்ட்ரோல் பண்ணலன்னா உங்க வாழ்க்கையே அது கண்ட்ரோல் பண்ணும். மனசை கட்டுப்படுத்தினவன் தான் உலகத்தையும் ஆளுவான். இப்போ ஒரு கேள்வி, நீங்க மனசை கண்ட்ரோல் பண்றவனா அல்ல மனசு உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? உங்க பதில் உங்க ஃபியூச்சர். அமைதியா உழைச்சவன் உலகத்தையே அதிர வச்சான். இந்த வரி சும்மா ஒரு மோட்டிவேஷன் இல்ல, ஒரு வார்னிங். ஆம், வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்ல, அமைதியா இருக்கணும். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? ரொம்ப சத்தம் போடுறவங்க அதிகம் அச்சீவ் பண்ண மாட்டாங்க. ஆனா அமைதியா இருப்பவங்க ஒரு நாள் உலகத்தையே ஷாக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பேச மாட்டாங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு கேள்வி, நீங்க பேசுறவனா அல்ல வேலை பண்றவனா? நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஏன்னா நாம அதிகம் எக்ஸ்பிளைன் பண்றோம், ஆனா குறைவா எக்ஸிக்யூட் பண்றோம். நான் இத பண்ண போறேன், நான் அப்படி ஆக போறேன். இந்த வார்த்தைகள் உங்க எனர்ஜியை வீணாக்கும். நீங்க ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னா அதை சைலண்டா பண்ணணும். ஏன்னா உலகம் உங்க ஃபெயிலியர் பார்க்க ரெடியா இருக்கும், ஆனா உங்க சக்சஸ அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்காது. அதனாலதான் சாணக்கியர் சொல்றார், உன் திட்டங்களை யாரிடமும் சொல்லாத. நீங்க ஒரு பிளான் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு 2 விஷயம் நடக்கும். சில பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சில பேர் உங்களை ஜெலஸ் ஆகி தடுப்பாங்க. அதனால பேசாத, ப்ரூவ் பண்ண. அமைதி ஒரு பெரிய சக்தி. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க அப்சர்வ் பண்ண முடியும். நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ண முடியும். நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்க க்ரோ பண்ண முடியும். இதுதான் சைக்கிள். ஆனா பேசுறவங்க அப்சர்வ் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் அவங்க க்ரோ ஆக மாட்டாங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா 3 விஷயம் கட்டுப்படுத்தணும். உங்க வார்த்தைகள், உங்க உணர்வுகள், உங்க ரியாக்ஷன். ஒரு மனிதன் தன் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணினா அவன் எந்த சிச்சுவேஷன்லயும் காமா இருப்பான். அவன் காமா இருந்தா அவன் கரெக்ட் டிசிஷன் எடுப்பான். அதுதான் சக்சஸ். நீங்க கவனிச்சு பாருங்க, கோபம் வந்த உடனே பேசுற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்ணும். ஆனா அமைதியா இருந்தா அதே சிச்சுவேஷன் நம்ம பில்ட் பண்ணும். இதுதான் டிஃபரன்ஸ். நீங்க யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க, உங்க ப்ராக்ரஸ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இம்ப்ரெஸ் பண்றது டெம்பரரி, ஆனா ப்ராக்ரஸ் பெர்மனன்ட். நீங்க இன்று அமைதியா உழைத்தீங்கன்னா நாளை உங்க ரிசல்ட் தான் பேசும். அதுதான் ரியல் ரெஸ்பெக்ட். வாழ்க்கையில் எல்லாரும் உங்களை டவுட் பண்ணுவாங்க. இவனால முடியாது, இவங்களால ஆகாது. இந்த வார்த்தைகள் உங்களை பிரேக் பண்ண வேண்டியது இல்ல, பில்ட் பண்ணணும். நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது அவர்களுக்காக இல்ல, உங்களுக்காக. ஒரு நாள் நீங்க சக்சஸ் அடைந்த பிறகு அதே மக்கள் உங்களை எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வாழ்க்கை. நீங்க பேஷன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் பாசிபிள். ஆனா இம்பேஷன்ஸ்னா நீங்க பாதியில் விடுவீங்க. நீங்க ஸ்லோவா போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, ஆனா ஸ்டாப் ஆகாதீங்க. ஏன்னா ஸ்லோ ப்ராக்ரஸ் கூட ப்ராக்ரஸ் தான். ஆனா ஸ்டாப்னா கேம் ஓவர். நினைவில் வைங்க, பேசுறது ஈஸி, ப்ரூவ் பண்றது ஹார்ட். ஆனா ப்ரூவ் பண்ணினவங்க தான் ஹிஸ்டரி ஆகுறாங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கணும்னு டிசைட் பண்ணுங்க. பேசுறவங்களா இல்ல ஹிஸ்டரி உருவாக்குறவங்களா?
அமைதியா இருங்க, உழைச்சு கொண்டே இருங்க. ஒரு நாள் உங்க சைலன்ஸ் உங்க சக்சஸ கத்தும். அமைதியாக உழைத்தவன் உலகத்தையே அதிர வைத்தான். இப்போ சொல்லுங்க, நீங்க சத்தமா பேசுறவனா இல்ல அமைதியா வெற்றியை உருவாக்குறவனா? உங்க முடிவு உங்க எதிர்காலம். உன்னை நீ கட்டுப்படுத்தினால் உலகம் உன்னை மதிக்கும். இந்த ஒரு வரி உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றும் சக்தி கொண்டது. நீங்க கவனிச்சு பாருங்க, வாழ்க்கையில் தோல்வி அடைறவங்க அதிகமா வெளியில காரணம் தேடுறாங்க. சூழ்நிலை சரியில்லை, எனக்கு சப்போர்ட் கிடைக்கல, என்னால லக் இல்ல. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உன்னாலேதான். இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றணும்னா முதல்ல உங்க மனசை மாற்றணும். மனசு ஒரு விசித்திரமான விஷயம். அது உங்களுக்கு நல்லதையும் காட்டும், கெட்டதையும் காட்டும். ஆனா அது எப்பவும் ஈஸியான பாதையை தான் தேர்வு பண்ணும். நீங்க காலை எழுந்தவுடனே உங்க மனசு சொல்றது இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை ஸ்லோவா அழிக்கும். நீங்க அதை கேட்காம எழுந்துட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வெற்றி பாதையில். இதுதான் டிஃபரன்ஸ். ஒரு மனிதன் தன் மனசை கேட்கிறான், மற்றொருத்தன் தன் இலக்கை கேட்கிறான். மனசை கேட்பவன் சுலபமான வாழ்க்கை வாழ்வான், வெற்றியை கேட்பவன் வெற்றி வாழ்க்கை வாழ்வான். நீங்க எப்பவாவது கவனிச்சீங்களா? நீங்க ஒரு நல்ல வேலை செய்யணும்னு நினைச்சா மனசு உடனே தடுக்கும். இது கஷ்டம், பின்னாடி பண்ணலாம். ஆனா ஒரு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா மனசு உடனே சப்போர்ட் பண்ணும். இதுதான் ட்ராப். நீங்க இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வரணும்னா ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்ன தெரியுமா? மனசு சொன்னதை செய்யாமல் செய்ய வேண்டியதை செய்வது. இதுதான் டிசிப்ளின். நீங்க இத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். முதல் நாள் கஷ்டம் இருக்கும், இரண்டாவது நாள் இன்னும் கஷ்டம் இருக்கும். ஆனா மூன்றாவது நாள் நீங்க ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்பீங்க. இதுதான் growth. நீங்க வாழ்க்கையில் பெரிய சக்சஸ் அடையணும்னா சின்ன சின்ன பழக்கங்களை மாற்றணும். காலை எழும் நேரம், மொபைல் யூஸ் பண்ணுற நேரம், யாருடன் பேசுறீங்க, இந்த 3 விஷயம் உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணும். நீங்க இத கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நீங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றீங்க, இல்லனா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும். நீங்க எப்பவாவது கவனிச்சீங்களா? நீங்க லோன்லியா இருக்கும்போது உங்க மனசு அதிகமா நெகட்டிவா இருக்கும். ஏன்னா அது ஃப்ரீயா இருக்கும். அதனாலதான் பிஸியா இருக்கிறவங்க குறைவா ஓவர் திங்க் பண்ணுவாங்க. வேலை இல்லைன்னா மனசு உங்களை வேலை பார்க்கும். இதுதான் உண்மை. நீங்க உங்க லைஃப்ல சேஞ்ச் வேண்டும்னா ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. நான் என்னை கண்ட்ரோல் பண்ணுவேன். இந்த ஒரு டிசிஷன் உங்க வாழ்க்கையை மாற்றும். நீங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பழக்கம் போதும், அதை கரெக்ட் பண்ணுங்க. பின்னாடி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ ஆகும். நீங்க பேஷன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் பாசிபிள். ஆனா இம்பேஷன்ஸ்னா நீங்க பாதியில் விடுவீங்க. நீங்க ஸ்லோவா போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, ஆனா ஸ்டாக் ஆகாதீங்க. ஏன்னா ஸ்லோ ப்ராக்ரஸ் கூட ப்ராக்ரஸ் தான். ஆனா ஸ்டாப்னா கேம் ஓவர். நினைவில் வைங்க, பேசுறது ஈஸி, ப்ரூவ் பண்றது ஹார்ட். ஆனா ப்ரூவ் பண்ணினவங்க தான் ஹிஸ்டரி ஆகுறாங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கணும்னு டிசைட் பண்ணுங்க. பேசுறவங்களா இல்ல ஹிஸ்டரி உருவாக்குறவங்களா? அமைதியா இருங்க, உழைச்சு கொண்டே இருங்க. ஒரு நாள் உங்க சைலன்ஸ் உங்க சக்சஸ கத்தும். அமைதியாக உழைத்தவன் உலகத்தையே அதிர வைத்தான். இப்ப சொல்லுங்க, நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்றவனா இல்ல சூழ்நிலை உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? உங்க பதில் உங்க வாழ்க்கை. அமைதியாக உழைத்தால் உன் வெற்றி சத்தமாக பேசும். இந்த வரி ஒரு மோட்டிவேஷன் இல்ல, ஒரு உண்மை. வாழ்க்கையில் அதிகம் பேசுறவங்க அதிகம் சாதிக்க மாட்டாங்க. ஆனா அமைதியா உழைக்கிறவங்க ஒரு நாள் உலகத்தையே ஆச்சரியப்படுத்துவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை தடவை உங்க ஃபியூச்சர் பற்றி பேசினீங்க, ஆனா ஆக்ஷன் எடுக்கல. நான் இது ஆக போறேன்,
நான் அப்படி பண்ண போறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு டெம்பரவரி சாட்டிஸ்பாக்சன் தரும். ஆனா அது ஒரு இல்யூஷன். உண்மையான சாட்டிஸ்பாக்சன் ரிசல்ட் வந்த போதான் வரும். நீங்க பேசுற எனர்ஜிய ஒர்க்ல யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆல்ரெடி வெற்றி பாதையில். வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்ரூத் என்ன தெரியுமா? யாரும் உங்களை சேவ் பண்ண வரமாட்டாங்க. நீங்க தான் உங்களை சேவ் பண்ணணும். இந்த ரியலைசேஷன் வந்த நாள் உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்க இப்போ இருக்கிற நிலை ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டிசிஷன்ஸ். நீங்க எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு ஸ்மால் டிசிஷன் இப்போ உங்க லைஃபை உருவாக்குது. அதனாலதான் நீங்க ஸ்மால் டிசிஷன்ஸை சீரியஸா எடுத்துக்கணும். காலை எழுவது, மொபைல் யூஸ் பண்ணுவது, டைம் வேஸ்ட் பண்ணுவது, இவையெல்லாம் சின்ன விஷயம்னு தோணும். ஆனா இதுதான் உங்க ஃபியூச்சர். நீங்க டிசிப்ளின் பில்ட் பண்ணணும்னா ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. மனசு சொன்னதை இக்னோர் பண்ணுங்க. முதல் நாள் மனசு உங்களை தள்ளும். இரண்டாவது நாள் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். மூன்றாவது நாள் அது உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் கண்ட்ரோல். நீங்க உங்க மனசை ஜெயிச்சீங்கன்னா உங்க லைஃப் ஈஸி ஆகாது, ஆனா ஸ்ட்ராங் ஆகும்.